ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கிட்ஸ் ஸ்பெஷலில் பொடி இட்லி செய்வது எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போது இந்த இட்லி பொடிக்கு என்னென்ன தேவைன்னு நான் இப்போ சொல்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 1.5 கப்பு, உளுத்தப்பருப்பு 1 கப்பு, அப்புறம் நான் இதில் மிளகு வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, பெருங்காயம், அப்புறம் காய்ந்த மிளகாய் அது ஒரு 12 எடுத்துக்கோங்க. நீட்டு மிளகாய் இல்லை குண்டு மிளகாய் எது இருந்தாலும் பரவாயில்ல. காய்ந்த மிளகாய் ஒரு 12 எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. இதை இப்போ லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே நான் மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். நான் இது கூடவே காய்ந்த மிளகாய் பழத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உடச்சி இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. கோல்டன் ப்ரௌன் இந்த உளுந்து கலர் மாதிரி வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இது கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் தனியாக ஃப்ரை பண்ண வேணாம், ஒன்றாவே பண்ணலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டவ்வை இறக்கும் போது சால்ட் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல பெருங்காயம் வாசனை வருது. இப்போ இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். அதை மட்டும் சேர்த்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகா கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு 6 மிளகா இருந்தால் போதும். பெரியவங்க சாப்பிட்றதுக்காக நான் ஒரு 12 மிளகா வச்சுருக்கேன். இப்போது இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஒரு பிளேட்டில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. சூடு ஆறினதும் இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் மணல் மாதிரி அரைச்சிக்கணும். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. மணலாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் அப்படிலாம் நெய் விட்டுக்கோங்க. அது கூட நான் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா நாட் நெசசரி. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இது கூட இட்லி ஆட் பண்ணிடலாம். இட்லி ஆட் பண்ணிவிட்டு இட்லியை லேசாக ஃப்ரை பண்ணுங்க. அது கூட நான் 2 ஸ்பூன் பருப்பு பொடி ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையில்லை, வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு போடலாம். ஒரு பிஞ்ச், ஏன்னா இட்லிலையும் உப்பு இருக்குது, பொடியிலையும் உப்பு இருக்குது. இது கூட கொஞ்சமாக நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன பசங்க சாப்பிட்றது இருந்தால் ரெட் சில்லி பவுடர் போடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா ஆனியன்ஸ், கேப்சிகம், மஷ்ரூம், பன்னீர் இதெல்லாம் கூட வதக்கி போடலாம். பொடி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவும் தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட பொடி இட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.